வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் பல அதிசய கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் தினமும் 2 கழுகுகள் வந்து தரிசனம் செய்ததாக நம்பப்படும் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் பார்க்கப் போவது திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில். சென்னை அருகே அமைந்துள்ள இந்த புனித தலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டதாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் பெயரிலேயே ஒரு சுவாரஸ்யமான கதை மறைந்திருக்கிறது. ஸ்தல புராணத்தின்படி சில முனிவர்கள் சாபத்தின் காரணமாக கழுகுகளாக பிறந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் தினமும் இந்த மலைக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக பக்தர்கள் நம்புகின்றனர். பல ஆண்டுகளாக 2 கழுகுகள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உணவு உண்டதாகவும் பின்னர் பறந்து சென்றதாகவும் உள்ளூர் மரபுகள் கூறுகின்றன. இதனால் இந்த இடம் திருக்கழுக்குன்றம் என்ற பெயரை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் மூலவர் வேதகிரீஸ்வரர். மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு செல்ல நூற்றுக்கணக்கான படிகளை ஏற வேண்டும். ஆனால் மேலே சென்ற பிறகு கிடைக்கும் அமைதியும் ஆன்மீக உணர்வும் பக்தர்களை பரவசப்படுத்துகிறது. மலை உச்சியில் இருந்து சுற்றியுள்ள பகுதிகளை பார்க்கும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானின் அருளை பெற்று செல்கின்றனர். இதுவே திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலின் புகழ்பெற்ற ஸ்தல புராணமும் சிறப்பும் ஆகும். அடுத்த எபிசோடில் தமிழகத்தின் இன்னொரு அற்புதமான கோவிலின் வரலாற்றுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.